இந்த பட்டை மடித்து தைக்கிறோம் இல்லைங்களா, அந்த பட்டை மடித்து அடிக்கிறதுக்கு இந்த ஸ்கேல் அளவுக்கு இங்கே ஒரு கோடு போட்டுடணும். ஃபஸ்ட்டு போட்டுட்டு அதுக்கு பிறகு இது வந்து லைட்டாக இறக்க சொல்லியிருக்காங்க, அதனால் நம்ம இங்கே ஒரு 1/2 இன்ச்சுக்கு ஒரு கோடு போட்டுட்டு அதுலேருந்து இந்த ப்ளவுஸை வைக்கிறோம். தெரியுதுங்களா? ஓகே, இந்த கோடு போட்டுட்டு இதுலேருந்து இந்த ப்ளவுஸை வச்சு அங்கே 2 கோடு, ஒன்று வந்து தையலுக்கு, ஒன்று பிசுருக்கு. ஓகேவா? இப்போது 15 இருக்கா, அந்த 15 அப்படியே அங்கே ஒரு கோடு, இப்போ தேவையான அளவு நம்ம எடுத்துட்டோமா. இப்போது இதில் கழுத்து வரைய போகிறோம். ஃபஸ்ட்டு கழுத்து வரைஞ்சிட்டு சுற்றுலா பார்க்கலாம். கேட்குதா? பேசுறது கேட்குதா? சவுண்டு ஃபுல்லாக தான் இருக்குது. பேசுறது கேட்குதா? இருக்கு இல்லைங்களா? இந்த அழகாக இந்த ரவுண்டு கழுத்தை ஃபஸ்ட்டு நம்ம வரைஞ்சிக்கலாம். இப்போ ஷோல்டர் வரைஞ்சிக்கலாம். இப்போது ப்ளவுஸில் வந்து சுற்றளவு பார்த்துடலாமா? கிராஸ் கட்டிங் போட போகிறோம். 22, அப்போ மேலே வந்து 23 வரும். சரியா? 23னா அப்போது 24னா 12 வரும் இல்லைங்களா? 12 வச்சுக்கலாம். 1.5 இன்ச்சு இந்த சைட்லேயும் இந்த 1/2 இன்ச்சு போக தான் நம்ம ஆமுல் மார்க் பண்ணணும். ஏன்னா நம்ம கீழே இறக்க சொல்லியிருக்காங்கன்னு சொன்னோம் இல்லைங்களா? ஆறு இன்ச்சு வைக்கிறேன் ஆமுல். ஆமுல் கொஞ்சம் லூஸாக இருந்ததுன்னா பிரச்சனை இல்லை, நல்லா தான் இருக்கும். சரிங்களா? ஆமுல் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இந்த ஆமுல்னா இந்த ரவுண்டு இது எடுக்கிறேன் இல்லைங்களா, இதுலேருந்து ஒரு 2 இன்ச்சு, இப்போ இது வரைக்கும் 1 இன்ச்சுனா கூட இது ஒரு 1 இன்ச்சு 2 இன்ச்சு விட்டுட்டு தான் இந்த ரவுண்டு நீங்கள் எடுக்கணும். ஓகேவா? இந்த ரவுண்டு எப்படி எடுக்கணும். ஆமுல்னா இந்த ரவுண்டு தான். இது கொஞ்சம் லூஸாக இருந்ததுன்னா நல்லது தான். ஏன் சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, இது போய் கரெக்டாக அந்த ஷோல்டர்கிட்ட நின்னாதான் இந்த கழுத்தும் போய் கரெக்டாக நிற்க வேண்டிய இடத்துல நிற்கும். இந்த ஆமுல் அக்குள் டைட் ஆகிடுச்சு அப்படின்னா கழுத்து வந்து நிற்க வேண்டிய இடத்துல நிற்காது. அதுக்காக தான் சொல்கிறேன். அவ்வளோதான். பேக்கு கட் பண்ணிட்டோம். மொத்தம் 3 ப்ளவுஸுன்னு சொல்லியிருந்தேன். ஃபஸ்ட்டு ஒரு அளவு ப்ளவுஸ் வெட்டி எடுத்துகிட்டு இதை போட்டு அந்த 2 ப்ளவுஸை கட் பண்ணிடலாம். சரிங்களா? இப்போ கிராஸ் கட்டிங்கு